இன்னைக்கு நாம கதைகளின் கதையில எதை பத்தி பார்க்க போறோம்னா, நேபாள் இந்தியால சுமார் 436 பேரை அடிச்சு சாப்பிட்டு 2 நாட்டுக்கும் பயானா என்னன்னு காட்டின ஒரு பெண் புலியை பத்தி தாங்க பார்க்க போறோம். 1800களின் கடைசி மேற்கு நேபாள்ல ரூபால்ன்ற கிராமத்துல காட்டுக்கு போற பெண்கள் குழந்தைகள் நிறைய பேரு மறுபடி வரதே இல்ல. வாரத்துக்கு ஒருத்தங்க காணாம போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் தெரிய வந்தது அவங்கள நிறைய பேரை பெண் புலி ஒண்ணு அடிச்சு சாப்பிட்டுருதுன்னு. 1904 இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்ச நேபாள் ஆர்மி அந்த புலிய கொல்ல நினைச்சாங்க. ஆனா அவங்க கொல்ல ட்ரை பண்ணும்போது சாரதா நதி வழியா இந்தியாக்குள்ள இன்னைக்கு இருக்கிற உத்தரகண்ட் மாநிலத்துல உள்ள சம்பவன் கிராமத்துக்கு அந்த புலி வந்துருச்சு. இந்தியாக்குள்ள வந்த அந்த பெண் புலி இங்கேயும் 234 பேரை கொன்னுச்சு. இதுக்கு முடிவு கட்ட நினைச்ச அப்ப இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியால ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹண்டர்னு சொல்லப்படக்கூடிய மிஸ்டர் ஜிம் கார்பெட்டை கூப்பிட்டாங்க. அவரு ஒரு வழியா 298 கிராம மக்களின் உதவினால மே 12 1907 அந்த பெண் புலிய சுட்டு கொன்னாரு. பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தெரிய வந்தது என்னன்னா, அந்த பெண் புலிக்கு வேட்டையாட தேவையான முக்கியமான கெனைன் டீத் உடைஞ்சிருந்துச்சு. அந்த பல்லு உடைஞ்சிருந்தனால இதனால மான், எரும மாடு போன்ற மிருகங்களை வேட்டையாட முடியல. எந்த ஒரு புலியும் அவ்வளவு சீக்கிரமா மனிதர்களை அதோட இரையா பார்க்காது. இந்த மாதிரி ஒரு புலி மேன் ஈட்டரா மாறுச்சுன்னா அதுக்கு சர்க்கம்ஸ்டன்சியல் மேன் ஈட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம கதையில அந்த கெனைன் டீத் உடைஞ்சிருந்தனால தான் இந்த புலி ஒரு கொடூரமான மேன் ஈட்டரா மாறிச்சு. இந்த புலிக்கு சம்பவத் டைகர்னு ஜிம் கார்பெட் பெயரிட்டனால அதுவே அதுக்கு பெயரா அமைஞ்சிருச்சு.